மெனோபாஸ் பெண்களுக்கு ஒரு 45லிருந்து 52, 53 வயதுக்குள்ள நடக்கக்கூடிய உடல்ல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு பீரியட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருந்தது அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து மெனோபாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மெனோபாஸ் டைமில் தான் யுட்ரஸ்லேயும் சரி, ஓவரிஸ்லேயும் சரி, இந்த ஃபைப்ராய்டு காலையில் எந்திரிச்ச உடனே சோர்வாக இருக்குது. ஒரு மணி நேரம் நான் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா, திரும்பவும் எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் நான் நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியல. எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்குது. இப்போ கன்சல்டேஷனில் வந்து சொல்லுவாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. போச்சு இந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் கோவம் இல்லாமல் ஈஸியாக எடுத்துப்பாங்க. சில விஷயம் காரணமே இல்லாமல் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மெனோபாஸ் பெண்களுக்கு ஒரு 45லிருந்து 52, 53 வயதுக்குள்ளே நடக்கக்கூடிய உடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து இப்போது 11 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்களோ, அந்த வயதுலேருந்து எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 45, 50 வயது ஆகும்பொழுது நேச்சுரலாகவே அதனுடைய மாதவிடாய் சுழற்சியை நம்ம உடல் நிறுத்தி கொள்ளுது. இதுதான் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் பெண்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து தாய்மை அடையும் பொழுது ப்ரெக்னென்ட் டைமில் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய ஏற்படுது. அந்த மாதிரி தான் இந்த மெனோபாஸ் டைம்லேயும் சிம்டம்ஸ் வந்து நம்ம உடலில் நிறைய ஏற்படும். உடலில் தளர்வுகள் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா பெண்களுக்கு இல்லை. இப்போது இந்த காலகட்டத்தில் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் சைல்ட் பர்த் இது வந்து சி செக்ஷனாக இருக்கும்பொழுது அதுக்கப்புறமும் உடலில் மாற்றங்கள் நிறைய ஏற்படுது. அதுக்கப்புறம் உடலோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த மெனோபாஸ் டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ், முக்கியமாக தைராய்டு ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் லெவல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் நிறைய மாற்றங்கள் உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது பெண்களுக்கு ஏற்படும். பொதுவாக உடல் அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நார்மலாக ஒவ்வொரு மாதமும் 28 நாட்கள் இல்லை 30 நாட்களுக்குள்ளே ரெகுலராக இருந்துட்ட பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வந்து தள்ளி போகிறது மாதிரியோ, இல்லை 1 மாதம் வருது, 2 மாதங்கள் வரலை, திரும்ப வருது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் 6 மாதங்கள் அந்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு பீரியட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருந்தது அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து மெனோபாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மெனோபாஸ் டைமில் தான் யுட்ரஸ்லேயும் சரி, ஓவரிஸ்லேயும் சரி, இந்த ஃபைப்ராய்டு வர ஆரம்பிக்கும். ஓவரிஸ் அப்படின்னா இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதோ, யூட்ரஸில் வந்து பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதோ நம்ம பார்க்குறோம். இது வந்து நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஏற்படும். இந்த மெனோபாஸ் டைமில் என்னென்னா, நம்ம உடலில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சு கால்சியம் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள், இரும்பு சத்து, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதனால் உடலில் வந்து கிட்னியில் ஸ்டோன் வர்றதோ, இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதோ, இல்லை கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா உடலில் கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். மூட்டுக்களில் வலி ஏற்படுறத நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க. அதிகமாக எனக்கு வந்து நீ ஜாயிண்டில் பெயின் இருக்குது, ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பெண்களுக்கு ஏற்படும். அதாவது உடலில் ஜாயின்ஸில் பெயின் ஏற்படுறது முக்கியமான ஒரு அறிகுறி. இதில் வந்து பார்த்தோம்னா குதிகால் வலியும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா உடல் முழுவதும் ஸ்டாமினா இல்லாத மாதிரி, சத்தே இல்லாத மாதிரி இருக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சோர்வாக இருக்குது. ஒரு மணி நேரம் நான் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா, திரும்பவும் எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் நான் நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியல, எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம ஜாயின்ஸில் நிறைய பெயின் இருக்கிறத பார்க்கணும். ஸோ ஜாயின்ட் பெயினோட மசில் பெயின், பாடியில் வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷன் ஏற்படும். குதிகால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் நிறைய பெண்களுக்கு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் தான் கவனமாக நம்ம உணவு முறைகளை எடுக்கணும். ஸோ உடல் பருமன் அதிகமாகும்பொழுது அந்த மெனோபாஸ் டைமில் நிச்சயமாக உடல் பருமன் அதிகமாகும். எல்லா பெண்களுக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகும்போது அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுக்களிலும் வலியானது ஏற்படும். இப்போ மூட்டுக்களில் வலி ஏற்படும் போது இது ரெண்டுமே, உடல் எடையை குறைக்கணும்னா நான் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும், மூட்டு வலியும் இருக்கேன்ற மாதிரி நிறைய பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்கின்ல, தோல் பகுதியில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ட்ரை ஸ்கின் ஆகிறது, கண்ணுக்கு கீழே கருவளையம், முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள், மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு உருவாகிறது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரு, கழுத்தை சுற்றிலோ இல்லை முகத்திலோ உடல் முழுவதுமே வந்து வாட்ஸ், சின்ன சின்ன மருக்கள் உருவாகும். ஸோ ட்ரை ஸ்கின்னோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா மனதளவில் சைக்காலஜிக்கலாக நிறைய பாதிப்புகளும் ஏற்படும். ஸோ மூட் ஸ்விங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். திடீர்னு ஹாப்பியாக இருப்பாங்க, ஸோ சடனாக வந்து காரணமே தெரியாமல் கோபம் வர்றது. இது வீட்டில் இருக்கவங்களாம் கரெக்டாக என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க. ஸோ கன்சல்டேஷனில் வந்து சொல்லுவாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. போச்சு, இந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் கோவம் இல்லாமல் ஈஸியாக எடுத்துப்பாங்க. சில விஷயம் காரணமே இல்லாமல் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூட் ஸ்விங் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த சமயத்தில் ஏற்படும். அதே மாதிரி ஒற்றை தலைவலி பிரச்சனை, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன் இதுவுமே ஏற்படுது. அடிக்கடி பார்த்தோம்னா ஒரு லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், தனிமையிலே நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து திங்க் பண்ணாலும் இல்லை நெகட்டிவாக தான் அது வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகளோடு முக்கியமாக டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கும். ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் நிறைய பெண்களுக்கு இருக்கும். கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடிய உணவு சரியாக எனக்கு வந்து செரிக்க மாட்டேங்குது, மோஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவும் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நமக்கு மெனோபாஸ் நெருங்கி கொண்டிருக்கிறோம், நம்ம உடல் வந்து மாதவிடாய் சுழற்சியை நிறுத்த போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிகுறிகள். இதில் இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வர்றது? ஸோ ஆரோக்கியமான ஒரு மெனோபாஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா உணவு முறை ரொம்ப முக்கியம். அதில் கால்சியம் நிறைந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும். அதில் கேழ்வரகு, கருப்பு எள்ளு, நல்லெண்ணெயில் செய்த உணவுகளை நம்ம வந்து சாப்பிடணும். உணவிலும் நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட்றது நல்லது. இதனோட பார்த்தோம்னா காய்கறிகளில் வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து கஷாயம் மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது பெண்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு மெனோபாஸ் டைமில் ஓவராக ப்ளீடிங் இருக்கும், எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ ப்ளீடிங் ரொம்ப வந்து ஒரு 3-4 மாதங்கள் எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாழைப்பூ, சுண்டைக்காய் இந்த மாதிரி தோற்பு சுவையுள்ள பொருட்களை எடுக்கணும். நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக குமரி கஷாயம் அப்படின்ற மெடிசனை கொடுக்குறோம். இது ஸ்பெஷலி பெண்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு மெடிசன். மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து ஈஸியாக நம்ம அந்த பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு குமரி கஷாயம் நமக்கு பயன்படுது. இதனோட பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்குது. குமரி லேகியம் மாதிரியான மருந்துகள் இருக்குது. இடிவல்லாதி மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமருந்து வகையும் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு ரொம்ப சிறந்தது. இதனோட அஷ்டவர்க சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன், இது அந்த டைமில் ஏற்படக்கூடிய இந்த அஷ்டவர்க சூரணம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு பிரச்சனைகளுக்கு, இடுப்பு வலி நிறைய பேருக்கு இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் அஷ்டவர்க சூர்ணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து இல்லைன்னா
வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய வாந்தி வர மாதிரி ஒரு நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தால் இந்த அஷ்டவர்க்க சூர்ணத்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அதை எப்படி ஈஸியாக சித்த மருத்துவத்தின் மூலம் கையாளலாம் அப்படின்ட்டு. இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.